அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்லிவிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம கற்றலில் கற்றல் சேனலில் வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து குரூப் 4க்கான இலவச வகுப்புகளை தொடங்க இருக்கிறோம். இதோட முக்கிய நோக்கங்கள் வந்து 2 மாதத்துக்குள்ள முழு பாடத்திட்டத்தையும் வந்து முடித்து அந்த படிக்கின்ற காலத்திலேயே வந்து வாரம் ஒரு முறை, அதாவது வாரம் முழுக்க படிக்கின்றதுக்கான தேவையான வீடியோஸு நோட்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். நம்ம வீடியோஸ் கீழே நோட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ இருந்தால் தொடங்குறோம். வார இறுதியில் சனிக்கிழமை ரிவிஷன் வீடியோ இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஸ்டின் டிஸ்கஷன், ஒரு சின்ன சிறு தேர்வு நடக்கும். மாதம் ஒரு முறை ஒரு முழுமையான ஒரு தேர்வு, நம்ம மாதம் முழுக்க என்ன படிக்கிறோமோ அதை நடத்துவோம். தமிழ், கணிதம், ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவுலாம் முடிச்சுட்டு 2 மாத காலத்தில் அடுத்து ஒரு 6 மாதம் 4 மாத கால இடைவெளியில் மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸு, அவுட் சோர்ஸஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதை பார்த்துட்டு நம்ம வந்து வர இருக்கிற டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் அது குறிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத நோக்கி போவோம். அனைவரும் வந்து இணைங்க. இதோட டீட்டெயில் வந்து நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் நம்ம கீழே ஒரு பிளாக் லிங்க் கொடுத்துருமோ அதில் தான் வந்து உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே தருவோம். இன்றைக்கான நோட்ஸ் அதில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நம்ம நேராக வீடியோக்கு போகலாம். வணக்கம். நம்ம தொடர்ந்து தமிழக வரலாறுல இலக்கிய வரலாறு பார்த்துருக்கோம். அப்படி வந்து நம்ம கடைசியாக பார்த்தது வந்து சங்க இலக்கியம்னா என்ன, எட்டுத்தொகை நூல்கள்னா என்ன, பத்தப்பாட்டு நூல்கள்னா என்னென்னு அறிமுக வகுப்பு மட்டும் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எட்டுத்தொகை நூல்கள்னா என்ன, அதோட விரிவாக்கத்தை பார்ப்போம். எட்டுத்தொகை நூல்களை பற்றி பொதுவான கருத்துனா, எட்டுத்தொகை நூல்கள் வந்து 8 தொகை நூல்களை கொண்டது எட்டுத்தொகை நூல் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொகை நூல்னா வேற ஒன்றும் இல்லை, பல புலவர்கள் பாடிய பாடல்களை தொகுத்து கூறுதல். தொகுத்தல் அப்படி, தொகை அப்படின்னா மறைத்தல், மறைத்து கூறுதல்னு பொருள். இதுக்கு வந்து இலக்கணமே இருக்கு, தொகைனே. அது நம்ம இலக்கண வகுப்புல பார்ப்போம். எட்டுத்தொகை நூல்னா, தொகை நூல்னா தொகுத்து கூறுதல், பல புலவர்கள் பாடிய பல பாடல்களை ஒரு நூலா தொகுத்து கூறுதல். இதுல மொத்தம் 8 நூல்கள் இருக்கு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை அப்படின்னு 8 நூல்கள் இருக்கு. இதுல வேற என்ன சிறப்புனா, புறநானூறு தமிழரோட கருமூலமா அமைஞ்சிருக்கும். புறக்கருத்தை கூறு, பெரும்பாலான மன்னர்களோட வரலாறு, புலவர்களை பத்திலாம் நம்ம அந்த நூல்ல அறிஞ்சிருப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற பாடல்லாம் அதுலதான் வந்திருக்கும். அப்புறம் வந்து புறநானூற்றுல வந்து நிறைய தமிழர்களோட பெருமையை சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு தாய் நேற்றைய முந்தைய நாள் போரில் தன் தந்தையை இழந்து, நேற்றைய போரில் தன் கணவனை இழந்து, இன்றைய போரில் தன் மகனை போருக்கு அனுப்பி தன் மகன் புறமுதுகிட்டு மாண்டான் என்பதை அறிந்து அந்த ஒரு சோகத்துல போய் அங்க பாக்குறப்ப, அவன் அப்படி மட்டும் இறந்திருந்தானா என் மகனே இல்ல, நான் ஈன்றெடுத்தவனே இல்லை அப்படின்ட்டு போவான். ஆனா அங்க போய் அவனுடைய அம்பானது மார்புல குத்தி பின்பக்கம் வந்தது, பார்ப்போருக்கு வந்து புறமுதுகிட்டு இறந்தது மாதிரி இருக்கும். அந்த காட்சியெல்லாம் வந்து இங்க மிக பெரும் ஒரு உணர்ச்சியை தோன்ற விதமா எட்டுத்தொகை நூற்கள், அது புறநானூறுல வந்து இருக்கும். சங்க காலத்துல வந்து இறந்த வீரர்களுக்கு வந்து நடுகர்களை வச்சிருக்காங்க. நம்ம நடுகர்களை என்னன்னு வரலாறு படிக்கிறப்ப பார்ப்போம். இந்த வகுப்புல நம்ம சங்க இலக்கியத்துல எட்டுத்தொகை நூற்களுக்குள்ள டைரக்டா போயிடும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். சங்கம்னா என்ன, அதோட விளக்கம் நம்ம முதல்ல எட்டுத்தொகை நூற்கள், அதாவது தொகை நூல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். எட்டுத்தொகை நூற்கள் இதை வந்து அகம் புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அகம் புறம் அகப்புறம்னு பிரிக்கிறாங்க. அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகப்புறம்னா என்னன்னு நம்ம இலக்கண வகுப்பு பார்க்குறப்பே சொல்லிட்டு, அகம்னா என்ன புறம்னா என்னன்னு நீங்க அந்த வகுப்பு பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுக்குறே, போய் பார்த்துக்கோங்க. அகம்னா அகக்கருத்தை கூறணும், அதாவது தலைவன் தலைவி அப்படிங்கிற கூற்று மட்டும்தான் இருக்கணும், யாருடைய பெயரும் இடம்பெற்று கூற்றமைத்தும் வைத்து கூற நூல் அகநூல். புறம்னா புறக்கருத்து, ஒரு மன்னனை பத்தியோ இல்லை ஒரு புலவனை பத்தியோ இல்லை இறைவனை பத்தியோ பாடுறது புறநூல், புறக்கருத்து கூறும். அகப்புறம்ங்கிறது இரண்டையும் வந்து கலந்து பாடும், மன்னர்கள் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கும், இல்லறப்பாங்கும் சில வந்து எடுத்திருக்கும், குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி வந்து நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்தபதிற்றுப்பத்து, ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்கும் கலியோடு அகம்புறமென இத்திரத்தை எட்டுத்தொகை. இது வந்து புறப்பொருள் என்பாமலை. இதுக்கு வந்து இந்த நூல் பெயர்கள் எல்லாம் கூறுது, எளிமையா படிக்கிறதுக்கான செய்யல வகுப்பு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு பாருங்க, அதான் இது உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப வந்து எட்டுத்தொகை நூல்களை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க பார்த்தா, அகம், புறம், அகப்புறம். அகத்துல வந்து என்னென்ன நூல்கள் இருக்குன்னா ஒரு 5 நூல் இருக்கு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. புறத்துல வந்து பதிற்றுப்பத்துனா சேர மன்னர்கள் வந்து 10 தொகுப்பை கொண்ட நூல். புறநானூறு வந்து நம்ம இப்ப சொன்னோம், தமிழரின் வாழ்வியல் சருவூலம், தமிழரின் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்புறம்னா பரிபாடல், அது வந்து ஒரு இசை நுணுக்க நூலா இருக்கும், இசையை வந்து பண்ணோட பாடியிருக்கும். இந்த நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இந்த மாதிரி இதெல்லாம், அகநானூறு, கலித்தொகை, இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அடியால் பெயர் பெற்றது, அப்புறம் வந்து அமைப்பால் பெயர் பெற்றதுன்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம அடுத்து இதை தொடர்ந்து என்ன பார்க்கலாம்னா, நற்றிணை வந்து நம்ம அகத்திணை நூல்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நற்றிணையில மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. இதுக்கு வந்து நல் அப்படிங்கிற அடைமொழி இருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்துட்டு அந்த புறப்பொருள் என்பாமலை இலக்கணத்துல. இதுல பெரும்பாலான பாடல்கள் 9 முதல் 12 அடிக்குள்ளேயே அடங்கிடும். ஆனா இதுக்கு வந்து விதிவிலக்கு இருக்கானா, இருக்கு. நன்னூலாரே வந்து எல்லா இலக்கணத்திற்கும் இலக்கியம் கட்டுப்படாது, விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பவனந்தி முனிவர். அதுக்கேற்ற மாதிரி 110வது பாடல வந்து போதனாருங்கிறவரும் பாடிய ஒரு பாடலுக்கு வந்து 13 அடிகளை கொண்ட நீண்ட பாடலா இருக்கு. அதனால இதுக்கு 12 அடி மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் அடிகள் விதிவிலக்கா இருந்திருக்கு.
இது வந்து எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் அதான் வந்து அது தொகை நூல்னு சொல்லிட்டேன். வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாறன் எழுதி அப்படிங்கிற அரசன் வந்து தொகுத்திருக்கிறாரு. பெரும்பாலான எட்டு தொகை நூல்கள்ல கடவுள் வாழ்த்து பாடினவங்க யாரா இருப்பாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இவராத்தான் இருப்பாரு. இவர் வந்து பாரதம் அப்படிங்கிற ஒரு நூலை பாடியிருப்பாரு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதெல்லாம் நம்ம முன்னரே பார்த்த ஒரு ரீசன் வீடியோல கூட நான் இதை தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு அப்புறம் இதை தொடருங்க. சங்க இலக்கியத்தோட பேசிக் புரியாம நம்ம எட்டு தொகை பார்த்தோம்னா தெளிவுற கற்க முடியாது. அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகை அப்படின்னா குறுகிய அடிகளால் அமைந்தது குறுந்தொகை. 400 பாடல்கள் கொண்டது. 4 முதல் 8 அடிகள் உள்ளது. இதுக்கு வந்து நல்ல அப்படிங்கிற அடைமொழி வச்சிருக்குது. இதை தொகுத்தவர் பூரிக்கும், தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. இதுக்கு கடவுள் வாழ்த்து வந்து முருகனை வச்சு பாடியிருக்காரு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் இதை பாடியிருக்காரு. இதோட சிறப்பு என்னன்னா சங்க காலத்துல திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு திருமண முறையை இது வந்து கூறுது. 307 309 பாடல்கள் இதுக்கு விதிவிலக்க 9 அடிகளை பெற்று இந்த 2 பாடல்கள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஐங்குறு நூறு. இது வந்து அகத்திணையை சார்ந்ததுதான். ஐங்குறு நூறுனா 5 திணைக்கு 100 பாடல்களை கொண்ட 500 பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறு நூறு. இது வந்து பெயர் காரணம். இதை தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படிங்கிறவர் இந்த நூலை தொகுத்திருக்காரு. தொகுப்பித்தவர் யானை காட்சி மாந்தர் சேரல் இருமுறை அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இந்த நூலை தொகுப்பித்திருக்கிறார். அதாவது தொகுத்தவர்ங்கிறவர் வந்து அந்த புலவர் தொகுத்து கொடுத்தவர். தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது வந்து இதை எங்களுக்கு தொகுத்து கொடுங்க அப்படின்னு வேண்டின மன்னர். இந்த மன்னருக்காக அவர் தொகுத்து கொடுத்திருக்காரு. அதான் இது வந்து திணைகள்ல வந்து முக்கிய புலவர்கள் யாருன்னு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். முல்லைக்கு வந்து பேயனார் பாடியிருக்காரு. மருதத்துக்கு வந்து ஓரம் போகியார் வந்து பாடியிருக்காரு. இந்த 100 பாடல்கள்ல அதிகமா அது முக்கியமான புலவர்கள். நெய்தலுக்கு வந்து அம்மூவனார் பாடியிருக்காரு. பாலைக்கு வந்து ஓதலாந்தையார் பாடியிருக்காரு. இதோட சிறப்பு என்னன்னா அந்தாதி தொடையில அமைந்த நூல் இந்த ஐங்குறு நூறு. அந்தாதி தொடைனா ஒண்ணுமே இல்லை, ஆதியும் அந்தமும் மற்றவன் சிவன், அதான் அந்தாதி. அதனால ஒரு பாடலோட முடிவு அடுத்த பாடலோட தொடக்கமா இருக்கும். அந்த மாதிரி அமைந்தது அந்தாதி தொடை. இது வந்து நமக்கு வந்து அந்தாதி அப்படின்னு ஒரு சிற்றிலக்கிய நூல் வகை இருக்குது. அதனால நம்ம தொடர்ந்து சிற்றிலக்கியத்தை பாக்குறப்ப பார்ப்போம். இது பின்னாடியே வரும், நம்ம அதை பார்ப்போம். அடுத்து கலித்தொகை. கலித்தொகை கலிப்பாவால் அமைந்ததால் கலித்தொகை. கலிப்பாங்கிறதுக்கு வந்து யாப்பெருங்கலக்காரி இலக்கணம் இருக்குது. நம்ம வந்து இலக்கண வகுப்புல கலிப்பாவை பார்ப்போம் டைம் இருந்தா. 150 பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 150 பாடல்கள் பெற்று கொண்டிருக்குது. கலிப்பாங்கிறது துள்ளல் ஓசை பெற்று வரும். ஒவ்வொரு பாவுக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கும். உதாரணத்துக்கு வந்து வெண்பா வந்து செப்பல் ஓசை பெற்றிருக்கும். அந்த மாதிரி கலிப்பா வந்து துள்ளல் ஓசை பெற்று வரும். இதை வந்து தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. இதுக்கு வந்து அடைமொழி கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு இதுக்கு வந்து அடைமொழி தராங்க. இது வந்து பாண்டிய மன்னர்களை பாடுது. முக்கியமா ஜல்லிக்கட்டை வந்து குறிப்பிடுது. அதாவது ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருந்துச்சு தமிழர் மரபுல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த கலித்தொகை நூல்ல இருந்து நமக்கு கிடைக்குது. முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் குறிப்பிடப்பட்டுள்ளது, ஜல்லிக்கட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல முக்கிய புலவர்கள் 5 திணைக்கு குறிப்பிடப்படுறாங்க. குறிஞ்சிக்கு வந்து கபிலரும், முல்லைக்கு வந்து சோழ நல்லுரித்திரனும், மருதத்துக்கு வந்து மருதன் இளநாகனாரும், நெய்தலுக்கு வந்து நல்லந்துவனாரும், பாலைக்கு வந்து பெருங்கலுங்கோ அப்படிங்கிறவரும் குறிப்பிடப்படுறார். இந்த நெய்தலுக்கு இருக்கிற நல்லந்துவனார் தான் இந்த நூலை தொகுத்திருக்காரு. அடுத்து முக்கியமான நூல் அகநானூறு புறநானூறு. புறநானூறு அறியாமல் நம்ம வந்து இதை நகர்ந்து போகவே கூடாது. இதுல வந்து குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை இருக்கு. இன்றைய வாக்கு முறையை மாறி அன்றைய வாக்கு முறை அது. அதாவது ஒரு குடத்தை வந்து பொதுமக்கள் இடையில வச்சு அந்த குடத்துல வந்து யார் போட்டிடுறாங்களோ, எந்தெந்த மன்னனோ இல்லை எந்தெந்த துறைக்கு வந்து இவங்களை ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னா அவங்க பெயர்களை எல்லாம் எழுதி ஓலையில எழுதி போடுவாங்க. அதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்து அவங்கள வந்து அந்த வேலைக்காக நியமிக்கிறது தான் குடவோலை முறை. இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், டெஃபினிஷனா பார்ப்போம் குடவோலைன்னா என்னன்னு. அப்ப அகநானூரை வந்து நெடுந்தொகை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து அடிகள் அதிகமா இருக்கும். அடிகள்னால் பெயர் பெற்றது அகநானூறு, நெடுந்தொகை அப்படிம்பாங்க. மொத்தம் வந்து 400 பாடல்களை கொண்டது. 400 அகக்கருத்துவை கொண்ட பாடல்களை உடையதால் அகநானூறு. இதோட அடி எல்லைங்கிறது வந்து 13 முதல் 31 அடிகள் வரை இருக்கிறனால இது நெடுந்தொகை அப்படிங்கிறாங்க. இதை தொகுத்தவர் உருத்திர சன்மனார் அப்படிங்கிறத தொகுத்திருக்காரு. தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. அகநானூருக்கு தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும். புறநானூருக்கு 2மே தெரியாது. இது வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அடுத்த அமைப்பு முறை. இது வந்து ஒவ்வொரு திணைக்கு பாடலோட வரிசையை வந்து அமைச்சிருக்கும். 2வது வந்து இது ஒரு 3 அடிப்படையில பிரிவுகளை பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து பாலை திணைக்கு வந்து ஒற்றைப்படையில வந்து பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. ஒரு 200 பாடல் 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் அமைஞ்சிருக்கும். பாலைத்திணை பாடல்கள் 200 பாடல்கள் அகத்திணை பாடல்கள் அகநானூறுல. அடுத்து வந்து முல்லை திணையில 4 போகும். அதாவது 4 10 10 கூட்டிட்டு போறப்ப 4 14 24 34 44 அப்படின்னு முல்லை திணையில ஒரு 40 பாடல்கள் முல்லை திணையை பாடுது. குறிஞ்சி திணையில வந்து 2 8 2 8 அப்படின்னு போகும். முதல்ல 2, அடுத்து 8, அடுத்து 12, அடுத்து 18, அடுத்து 22, அடுத்து 28 இந்த மாதிரி ஒரு 80 பாடல்களை வந்து குறிஞ்சி திணை பாடுது. மருத திணை வந்து 6 10 10 ஏறிட்டு போகும். 6 16 26 36 ஒரு 40 பாடல்களை வந்து மருத திணைக்காக பாடுது. நெய்தல் திணை வந்து 10 20 அப்படிங்கிற பாடல் வந்து நெய்தல் திணையை ஒரு 40 பாடல்கள் பாடுது. இந்த வரிசை முறையை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது வந்து தமிழர் வந்து இலக்கியத்துக்கு எப்படி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது காட்டுது. எவ்வளவு ஒரு திறமியந்த செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்து இதோட பிரிவுகள்.
களிற்று யானை நிறை அப்படிங்கிறது 1-120 முதல் 120 பாடல்களை குறிப்பிடுறதுக்கு பேரு களிற்று யானை நிறை. மணிமேடை பவளங்கிறது 121லிருந்து 300வது பாடல் வரைக்கும் குறிப்பிடுறது மணிமேடை பவளம். நித்தில கோவை அப்படிங்கிறது 301 முதல் 400 பாடல்கள் வந்து குறிப்பிடுது. அதனால நம்ம பாட்டு அகநானூறுனா நெடுந்தொகை என அதிக அடிகளை கொண்டிருக்கிறது. தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும். தொகுத்தவர் உத்திர சன்மனார், தொகுப்பித்தவர் பாண்டிய உக்கிர பெருவெழுதி. இதோட அமைப்பு முறையை பாட்ட பாலை திணைக்கணும், முல்லை திணைக்கணும், கொஞ்சி திணைக்கணும், மருத திணைக்கணும், நெய்தல் திணைக்கணும். இதோட 3 பிரிவுகள் களிற்றை யானை நிறை, மணிமேடை பவளம், நித்தில கோவை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். குடவலை முறைன்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம அடுத்து போனோம்னா புறநானூறு. இது வந்து ஒரு புறத்திணை நூல். இதிலே 400 பாடல்களை கொண்ட புறக்கருத்தை கூறினால் புறநானூறு. தமிழரின் அதிக வரலாறு கூறும் நூல் இது. இதை தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியல. இதோட சிறப்பு என்னன்னா தமிழர் கருவூலம் அமைந்திருக்குது, வரலாற்று பெட்டகமா இருக்குது, திருக்குறளின் முன்னோடி அமைந்திருக்குது. அதாவது தமிழரோட பெரும்பாலான வரலாறு கூறும் சங்க இலக்கிய நூல்ல 8 தொகை நூல்ல புறநானூறு வந்து ஒரு முக்கியமான நூல். பல பாடல்களை ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஜி.யு. போப் வந்து நிறைய தமிழ்ல இதை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. குறிப்பா திருவாசகம், திருக்குறள் இதெல்லாம் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அந்த வகையில புறநானூற்று பாடல்கள் பலவற்றை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு பாடல், இந்த ஒரு பாடலால இந்த காணியன் பூங்குன்றனாருங்கிறவர் உலக புகழ் பெற்றிருப்பாரு. அந்த பாடல் வந்து இந்த புறநானூற்றுல தான் வந்திருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படிங்கிற இந்த பாடல் புறநானூற்றுல 192வது பாடலா இருக்கும். அடுத்த அதிக பாடல்கள் பாடிய பெண் புலவர்கள் வந்து இந்த புறநானூற்றுல இருக்காங்க. குறிப்பா ஔவையார் 59 பாடல்கள் வந்து சங்க இலக்கியத்துல பாடினவர் வந்து ஔவையார், அதிக பாடல் பாடிய பெண் புலவர். அடுத்து வந்து ஒரு பாடல் பாடிய பெண் புலவர் யாருன்னா புறநானூற்றுல காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிப்பாங்க. அடுத்து வந்து இந்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், குடப்புலவியனார் அப்படிங்கிறவர் வந்து பாடல் புறநானூற்று பாடல் 18வது பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அதாவது உணவுக்கு வந்து தமிழரோட மரபே வந்து விருந்தோம்பல். அப்படி இருக்கும்போது உணவு அளிக்கிறவங்க வந்து உயிர் கொடுக்கிறவங்களுக்கு சமமானவர். உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தோரே. தமிழரோட மரபே வந்து விருந்தோம்பல் தான். அப்படி அதனாலதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு இந்த பாடல் கூறுது. அடுத்து வந்து 10 இது வந்து ஒரு புறத்திணை பாடல் தான். இது வந்து பாடான் திணையை வந்து பாடுது. 10 சேரர் மன்னர்களை பற்றி 10 புலவர்களால் பாடப்பட்டுச்சு. ஆனால் இதுல நமக்கு முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல. அப்ப வந்து 100ல 80 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. இதை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. முழுவதும் சேர மன்னர்கள் மீது பாடப்பட்டுள்ளது. சேர மன்னரோட சங்ககால வரலாற்று அறியறதுக்கு இலக்கிய சான்றா இருக்கிறது இந்த 10 மட்டும்தான். வேற எந்த இதுவுமே நமக்கு வந்து இலக்கிய சான்றா இல்ல. தொல்பொருள் அகழ்வாய்கள் வேணா கிடைச்சிருக்குது. குறிப்பா வந்து இந்த கொடுமணல், கரூர் அகழ்வாய் எல்லாம் வந்து சேர மன்னர்களை பத்தி கூறுது. முழுவதும் சேர மன்னர்கள் மீது பாடப்பட்டது. ஒவ்வொரு பத்தின் முடிவிலும் ஒரு பதிகம் பாடப்பட்டுள்ளது. பதிகம்னாலே 10 தான் அர்த்தம். ஈரோடு கொடுமணல் அகழ்வாய் இடத்தை இது குறிப்பிடுது. முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கலாம். இவ்வளவுதான் 8 தொகை நூல்கள். இன்றைய வகுப்பு 8 தொகை நூல்களை மட்டும் அடிப்படையா வச்சிருக்கும். அடுத்து வந்து பரிபாடல். அகம் புறம் 2 கருத்தையும் சேர்த்து கூறுவது பரிபாடல். கடவுள் மற்றும் வைகை நதியை பற்றி கூறுவது. கடவுளை பத்தியுமா வைகை, தற்போதைய மதுரையில் இருக்கிற வைகை நதியை பத்தி இது பாடி இருக்குது. மொத்தம் 70 பாடல்கள். ஆனால் நமக்கு 22 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்குது. இது ஒரு இசைப்பாடல் நூல். அதான் சொன்னல, இது வந்து ஒரு பண்ணோட பாடப்பட்ட இசைப்பாடல் நூல். தமிழர்களுக்கு முதலில் கிடைத்த இசையை பற்றியான நூல் இந்த பரிபாடல்ங்கிற நூல். ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற அடைமொழி வச்சிருக்குது. இது வந்து எந்த நாட்டை பாடுதுன்னா பாண்டிய நாட்டை பாடல். அப்ப வந்து சேர மன்னர்களை பத்தி குறிப்பிடும் ஒரே நூல் 10 மட்டும்தான். மேலும் வந்து இந்த சங்க இலக்கியத்துல 8 தொகை நூல்களை பத்தி சில தகவல். அடியால் பெயர் பெற்ற நூல்கள் வந்து இந்த குறுந்தொகை, நெடுந்தொகை. குறுந்தொகையும் அகநானூறும் வந்து அடியால் பெயர் பெற்றது. குறுகிய அடிகளை கொண்ட நாள் குறுந்தொகை, அதிக அடிகளை கொண்ட நாள் நெடுந்தொகை. இசையால் பெயர் பெற்றது பரிபாடல் பத்தி நம்ம பார்த்தோம். பாவால் பெயர் பெற்றது கலித்தொகை, கலிப்பாவால் துள்ளல் வாசியால் பெயர் பெற்றது. எண்ணிக்கையால் பெயர் பெற்றது 10, அதாவது 10 பதிகத்தை உடையதால் 10. புறநானூறு 400 பாடல்களை கொண்டதனால், புறக்கருத்துக்களை கொண்ட 400 பாடல்களை கொண்டதனால் புறநானூறு. நற்றிணை 400 பாடல்களை கொண்டதனால் நற்றிணை. 500 பாடல்களை 5 திணைகளுக்கும் கொண்டதனால் 500. இன்றைக்கான வகுப்பு வந்து 8 தொகை நூல்கள். அடுத்து வந்து இதை தொடர்ந்து நம்ம அப்படியே 10 பாட்டு நூல்களை நம்ம பார்ப்போம். அடுத்த வகுப்புல நம்ம வந்து ரொம்ப கொண்டு போக விரும்பல. இப்படி ஒவ்வொரு வீடியோவை கொண்டு போய் அடுத்து 10 பாட்டோட இந்த சங்க இலக்கியமானது முடியுது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம சங்கம் அறிவிய இலக்கியம் இல்லைன்னா அறநூல்கள் அப்படின்னு போயிடும். அது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் போகும். இதை வந்து 17 மேற்கிழக்கு நூல்கள் அப்படிங்கிறோம். இதோட தொடக்க வீடியோ வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை தொடர்ந்து அது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இதோட வந்து இந்த வீடியோ முடிக்கலாம். நன்றி.